Hello viewers, I know you know very well for that. I am LK Rajesh, chemistry teacher for you from our Vidyalakshmi school right now. So moreover, once again I am welcome to our Vidyalakshmi YouTube channel. In நம்ம சேனலில் எல்லா சப்ஜெக்டோட வீடியோஸும் ரெகுலராக ப்ளே பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்கள் பார்த்து யூட்டிலைஸ் பண்ணி நாலேஜை டெவலப் பண்ணிப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். சரியா? சரி, இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ் 10 சயின்ஸ் சப்ஜெக்டில் கெமிஸ்ட்ரி பார்ட் யூனிட் நம்பர் 10 டைப்ஸ் ஆஃப் யூனிட் நம்பர் 10 டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்ற லெசனில் ஒரு சின்ன பார்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இந்த பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம் அப்படின்னாலும் திரும்ப நம்ம சூப்பராக கிளாரிஃபைடாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு படிக்க போகிறோம். சரியா? ஸோ கிளாஸ்க்கு போகலாம் இல்லையா? ரைட். ஃபஸ்ட் என்னன்னு பார்க்குறோம் அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா? நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்யூஷன் லெசனில் பார்த்த மாதிரி எல்லாமே நம்ம பாடியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிப்போம். ஸோ நம்ம பாடிக்குள்ளாரையும் சரி, நம்ம ப்ரீத் பண்ணுறதுலேருந்து தாகத்துக்கு தண்ணி குடிக்கிற விஷயத்தில் ஆரம்பித்து சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி ஹேப்பன்ஸ் லைக் அ கெமிக்கல் ரியாக்ஷன். சொன்னால் நம்ப முடியுதா? நம்பித்தான் ஆகணும். பிகாஸ் நம்ம சொல்லியிருக்கிறோம் எல்லாமே கெமிக்கல் பார்ட்டிகல்ஸ் தான். நம்ம நினைக்கிறோம் தண்ணி ஒரு கெமிக்கலா? இஸ் கெமிக்கல் தான். நம்ம சாதாரணமாக டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ட் உப்பு பார்க்குறோம் இல்லையா? திஸ் இஸ் அ காமன் சால்ட். தட் காமன் சால்ட் இஸ் மாலிகுலர் ஃபார்முலா லைக் ஆஸ் சோடியம் குளோரைட். ஸோ அப்போ அதில் என்ன இருக்குது? சோடியம்னு ஒரு எலமெண்ட்டும் குளோரைடுன்னு ஒரு எலமெண்ட்டும் சேர்ந்துருக்கு. நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வாட்டரும் ஒரு கெமிக்கலானா ஆமாம், கண்டிப்பாக கெமிக்கல் தான். பிகாஸ் ஏன் அப்படின்னா மாலிகுலர் ஃபார்முலா ஃபார் வாட்டர் இஸ் H2O அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த மாலிகுலர் ஃபார்முலா ஃபார் வாட்டரில் H2O அப்படின்னா அதில் 2 ஹைட்ரஜன் ஆட்டமும் ஒரு ஆக்சிஜன் ஆட்டமும் இருக்குது. ஸோ நம்ம குடிக்கிற தண்ணியிலேருந்து ப்ரீத் பண்ணுற ஆக்சிஜனில் இருந்து சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து எல்லாமே கெமிக்கல் பார்ட்டிகல்ஸ் தான். சரியா? விக்ரஸ் ஆக்ஷன் இருந்தால் மட்டும் கெமிக்கல் பார்ட்டிகல்ஸ்னு கிடையாது, எல்லாமே கெமிக்கல் பார்ட்டிகல்ஸில் தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம பாடியும் கெமிக்கல் பார்ட்டிகல்ஸால் தான் கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது நெசசிட்டியாக இருக்குது. சரியா? ஸோ அப்படி ஃபஸ்ட்டு பார்க்குறச்சே ஜென்ரலாக நம்ம விளையாடுறோம், பேசுகிறோம், நடக்கிறோம், எழுதுகிறோம், எல்லாமே பண்ணுறோம் இல்லையா? நம்ம இப்போ நம்ம பாடியை வச்சு ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகிறோம். அப்போ அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு எனர்ஜி எங்கேருந்து கிடச்சிது? இட்ஸ் கெட்டிங் ஃப்ரம் ஃபுட். சாப்பாட்டிலேருந்து கிடச்சிது. சாப்பாடு சாப்பிட்றோம், அது டைஜஸ்ட் ஆகுது. அப்படி டைஜஸ்ட் ஆகி கிடைச்ச எனர்ஜியை வச்சு நம்ம பாடி பார்ட்ஸை மூவ் பண்ணுறோம், நகர்றோம், நடக்கிறோம், ஓடுறோம், விளையாடுறோம், எல்லாமே செய்கிறோம். ஸோ அப்போ நமக்கான எனர்ஜி எங்கேருந்து கிடைச்சது? சாப்பாட்டிலேருந்து கிடைச்சது. அப்போ அந்த சாப்பாட்டில் என்ன இருக்குது? கெமிக்கல் பார்ட்டிகல்ஸ் இருக்குதுன்னு சொல்லியாச்சு. அப்போ அந்த கெமிக்கல் பார்ட்டிகல்ஸ் உள்ளார ரெஸ்பிரேஷன் அப்படின்ற ப்ராசஸில் இன்வால்வ் ஆகிட்டு தான் நம்மளோட ஃபுட்டில் இருந்து எனர்ஜியை பாடிக்கு ஸ்ப்ரெட் பண்ணுது. அந்த ஸ்ப்ரெட் பண்ண எனர்ஜியை நம்ம பாடி அப்சார்ப் பண்ணிட்டு நம்ம செல்ஸ்குள்ளே டெபாசிட் பண்ணி அதை பேர்ன் பண்ணி எரிச்சு அந்த காம்போனன்ட்ஸ்குள்ளார இருந்த எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் திங். சரி, நெக்ஸ்ட்டு ஃபுட்டு எங்கேருந்து கிடைச்சிது அப்படின்னா பிளான்ட்லேருந்து தான் நமக்கு கிடைக்குது. ஓகே? ஸோ இப்போ பிளான்ட்டுக்கு எப்படி ஃபுட்டு கிடைச்சிது அப்படின்னு பார்த்தா, இது நம்ம அக்ரிகல்ட் பண்ணுறச்சே நிலத்தில் நட்டு வைக்கிறோம், செடி கொடி மரங்கள் எல்லாமே நடுறோம். ஸோ அதுலேருந்து தான் நமக்கு பூ, காய், பழம், விதைகள் எல்லாமே நமக்கு கிடைக்குது. ஓகே? ஸோ அப்போ அதில் அக்ரிகல்ட் பண்ணுறச்சே சாயிலில் இருக்கிற ஃபெர்டிலைசர்ஸ் திங்ஸ், நேச்சுரல் ஃபெர்டிலைசர், ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் artificial fertilizers. Okay, natural fertilizers like NPK, nitrogen, phosphorus, potash, இந்த மூணுமே சாயில்ல இயற்கையாகவே இருக்குது. This is on natural. Okay, no? So natural fertilizer என்னன்னு தெரிஞ்சுக்கணும். This is simply known as NPK. N for nitrogen, P for phosphorus, K for potassium. இந்த மூணும் கம்பல்சரியாக எல்லா ஏரியா ஆஃப் சாயில்ஸ்லையுமே ப்ரெசன்டடாக இருக்குது. தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதையும் அப்சர்வ் பண்ணிட்டு சக் பண்ணிக்கிட்டு வாட்டரையும் சக் பண்ணி நம்ம பிளான்ட் என்ன பண்ணுது? ஃபுட் ப்ராசஸிங்கில் இன்வால்வ் ஆகுது. அப்படி ஃபுட் ப்ராசஸிங்கில் இன்வால்வ் ஆகிறச்சே அதர் தென் நமக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் நமக்கு நல்லாவே தெரியும், லோயர் கிளாஸஸ்லேருந்து படிச்சுட்ருக்குறோம். ஃபோட்டோசிந்தசிஸில் என்ன பண்ணுது? வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட் இட் வில் பி மேனுஃபேக்சரிங் லைக் த ஃபுட் மெட்டீரியல்ஸ் லைக் சுக்ரோஸ். அதை மேனுஃபேக்சர் பண்ணுது. எது மேனுஃபேக்சர் பண்ணுது? பிளான்ட் மேனுஃபேக்சர் பண்ணுது. ஸோ நம்ம அதை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா? ஃபோட்டோசிந்தசிஸில் அதே தான் இங்கே பார்க்குறோம். ஸோ கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் சிம்பிள் மாலிகுல்ஸாக இருந்து
அது ஃபோட்டோ எனர்ஜி அப்சார்ப் பண்ணிட்டு கம்பைன்டு ஃபார்மாக சுக்ரோசஸ் மாலிகுலா ஹெவி மாலிகுலாக கன்வெர்ட் ஆகுது. அப்போ அந்த ஹெவி மாலிகுலாக கன்வெர்ட் ஆகிற ப்ராசஸும் கெமிக்கல் சேஞ்சஸ் தான். அப்போ அது எங்கே நடக்குது? பிளான்ட்டில் நடக்குது. அப்போ பிளான்ட்டும் என்ன? இந்த இண்டஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல் ப்ராசஸஸ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? நெக்ஸ்ட் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் கார் ரன் ஆகுது. கார் எப்படி ரன் ஆகுது? இல்லை டூ வீலர் கூட எடுத்துக்கலாம். டூ வீலரும் சரி காரும் சரி எந்த ஒரு ஆட்டோமொபைல் என்ஜின்ஸும் சரி அதுக்கான ஃபியூல் அதுக்கான எரிபொருள் கொடுத்தோன்னா தான் அது எனர்ஜியை எடுத்துட்டு ரன் ஆகுது. அது அப்போ எரிபொருள் கொடுத்ததும் அது எப்படி அப்சார்ப் பண்ணிட்டு ரன் ஆகுது? அந்த போடுற ஃபியூலை என்ஜினுக்கு கனெக்ட் ஆகி என்ஜினில் பேர்ன் ஆகுது. அந்த பேர்னிங் எனர்ஜி ஹீட் எனர்ஜி தான் மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது தான் நம்மளோட ஆட்டோமொபைல் என்ஜின்ஸோட ஒர்க். ஸோ அப்போ அது ஆட்டோமொபைல் என்ஜின்ஸோட ஒர்க் என்ன? ஹீட் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி அது வீல்ஸ்க்கு கனெக்ட் பண்ணி ரன் பண்ண வைக்கிறது. ரன் பண்ண வச்சதுனால தான் அந்த காரோ பஸ்ஸோ அந்த டூ வீலர்ஸோ எல்லாமே என்ன பண்ணுது? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போகுது. அதெல்லாம் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். சரியா? தென் லாஸ்ட் ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் திங் லைக் தட் ரஸ்ட் ஃபார்மேஷன். சிம்பிளாக நம்ம எல்லார் வீட்லேயும் ஜன்னல் வச்சுருப்போம், இல்லை கதவு வச்சுருப்போம், கேட்டெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா? அது எல்லாமே எதில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறோம்? அயன் பாடிஸில் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறோம். இரும்பு கம்பிகள். சரி? அப்போ அந்த இரும்பு கம்பியெல்லாம் என்ன ஆகுது? கண்டினியூஸாக பெயிண்ட் பண்ணிகிட்டே இருந்தால் நல்லா இருக்குது. அப்படி கொஞ்சம் நம்ம பெயிண்ட் பண்ண டைம் டிலே ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுது? ரஸ்டிங், துரு பிடிக்கிறது அப்படின்றது ஃபாலோ ஆயிடுது. ஸோ அப்போ அது எப்படி சார் ஆச்சு? நம்ம இதில் எதுவுமே பண்ணலையே, எந்த ஒரு பார்ட்டிகல்ஸும் நம்ம ஆட் பண்ணலை, வாட்டர் கொடுக்கல, அதுக்கு எல்லாமே எதுவுமே பண்ணல. பட் ஆனால் அது மட்டும் எப்படி சார் நடக்குது அப்படின்னா, திஸ் இஸ் ஆல்சோ இட்ஸ் நேச்சுரலி ஹேப்பன்ஸ் இன் தட் கெமிக்கல் சேஞ்சஸ். ஹவு இட் இஸ் ஹேப்பன்ஸ் மீன், நம்ம அயன் பார்ட்டிகல்ஸ் நம்ம எங்கே வச்சுருக்கிறோம்? சரௌண்டிங்ஸில் வச்சுருக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த சரௌண்டிங்ஸில் எதை சரௌண்ட் பண்ணியிருக்கு? ஹேரை அதை சரௌண்ட் பண்ணியிருக்கு. அப்போ ஹேரில் என்னெல்லாம் இருக்குது நம்ம பார்த்துருக்குறோம்? ஹேர் காம்போசிஷனில் நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, அதர் ரேர் கேஸஸ் அண்ட் வாட்டர் வேப்பர்ஸ் கூட இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்போ அங்கே இருக்கிற ஆக்சிஜனும் வாட்டர் வேப்பர்ஸும் அந்த அயன் பாடிஸோட சர்ஃபேஸஸில் டெபாசிட் ஆகிட்டு அது என்ன பண்ணுது? அந்த அயன் மெட்டீரியலோட ஆக்சைட்ஸை பூஸ்ட் பண்ணுது. அப்போ அந்த ஆக்சைட்ஸை பூஸ்ட் பண்ணுறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ரஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ராசஸோட பேர் ரஸ்டிங், ஃபார்ம் ஒரு காம்பவுண்ட் ரஸ்ட். ஸோ அதுவும் என்னது? கெமிக்கல் சேஞ்சஸ் தான். ஸோ இப்படி எல்லாமே நம்ம பாடிக்குள்ளார எடுத்துட்டாலும் சரி, நம்மள சரௌண்டிங்ஸில் எடுத்துட்டாலும் சரி, எல்லாமே கெமிக்கல் சேஞ்சஸாக இருக்கிறதுனால நம்ம கம்பல்சரியாக கெமிக்கல் ரியாக்ஷன்னா என்ன அதை பற்றி நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ திஸ் இஸ் த நெசசிட்டி ஃபார் we want to knowing the details about the chemical reactions. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எல்லாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், see for it types of chemical reactions is extended like that. ஓகே நோ, ஸோ காமனாக பார்க்குறச்சே கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன நடக்குது இதை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபுட் மேக்கிங் ப்ராசஸஸ் தான் காமிச்சிருக்கிறோம். ஃபுட்ஸ் நிறைய இருக்குது, நம்ம அது வாங்குகிறோம் இல்லை அக்ரிகல்ச்சர் பண்ணுறோம், அதை நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணால் நமக்கு எனர்ஜி யூட்டிலைஸ் ஆகுது. அப்படியே வச்சுருந்தோம்னு சொன்னாலும் டிஸ்ட்ராய் ஆகும் ஹேரோட இன்ட்ராக்ஷனில். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு மெட்டல் சர்ஃபேசஸ் மெட்டீரியல், இட்ஸ் லுக் லைக் ஆஸ் எ காப்பர் எடுத்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, நம்ம டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் பார்க்கும்போது இதை திரும்ப பார்ப்போம். ஓகே, அப்போ நீங்கள் ரீகால் பண்ணிப்பீங்க. ஸோ ஒரு காப்பர் மெட்டீரியல் எடுத்து ஒரு கெமிக்கல் சொல்யூஷன்ஸ்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அது என்ன பண்ணுது? அந்த கெமிக்கல் சொல்யூஷனை அந்த காப்பரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு, அதாவது இன்ட்ராக்ட் பண்ணுது. அப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறச்சு என்னது? அதோட ஸ்ட்ரென்த்து குறைஞ்சு வேற ஒரு காம்பவுண்ட்டாக ஆல்ட்ரேட் ஆகுது. ஸோ நம்ம எடுத்துக்கிற ஃபுட் மெட்டீரியல்ஸ் நமக்கு எனர்ஜியை ப்ரொவைட் பண்ணுறதுக்காகவோ இல்லை டெஸ்ட்ராய் ஆகவோ எதுவும் ஒன்று ஆகுது. அதர்வைஸ் நம்ம எடுத்துக்கிற மெட்டாலிக் மெட்டீரியல்ஸ் ஒரு காம்பவுண்ட்லேருந்து இன்னொரு காம்பவுண்டாகவும் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் காம்பவுண்ட்ஸ் இஸ் கேட்டகரைஸ் இன் அவர் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். நம்ம வெரைட்டியாக நிறைய ப்ராசஸை நம்மளால் ஃபாலோ பண்ணிக்க முடியும். அது நேச்சுரலாகவும் நடந்துட்டும் இருக்குது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம், வாட் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது என்ன தான் சார் நடக்குது அப்படின்னு சொன்னால், நார்மலாக ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு காம்போனன்ட் வருது. நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ் பார்த்தோம் இல்லையா? ஹேரில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடும் லேண்ட்லேருந்து சக் பண்ண வாட்டரை வச்சு பிளான்ட்டு ஃபுட்டை மேக்கப் பண்ணுது, அதாவது சுக்ரோஸை ப்ரொவைட் பண்ணுது. அந்த சுக்ரோசஸ் தான் டெவலப் பண்ணி variety of depends on that plant, it's provided like different kinds of food materials அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது எப்படி சார் கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர்னு இருக்கிற ரெண்டு குட்டி மாலிக்யூல்ஸு ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணுது?
ஆல்ட்ரேட் ஆகுது, ரீஅரேஞ்ச் ஆகுது. ஃபார் தட் சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிள் லைக் தட், வருஷ கணக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு பள்ளிக்கூடத்தில் எடுத்துகிட்டு போய் உங்களோட பசங்களை சேர்க்குறீங்க. நீங்கள் சரியான ஸ்கூலில் தான் உங்கள் பசங்களை சேர்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ண எவ்வளோ நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இங்கே வித்யாலட்சுமி ஸ்கூலுக்கு வாங்க, இங்கே இருக்கிற டீச்சர்ஸோடு நீங்கள் பேசி பாருங்கள். அது மட்டும் இல்லை, ஸ்கூலை சுற்றி பாருங்கள். இங்கே ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறதுக்கு கூட அவங்க வாய்ப்புகள் ஏற்படுத்தி தருவாங்க. இங்கே தாங்க பேனல் போர்டு, டிஜிட்டல் பேட் எல்லாம் வச்சு கிளாஸ் எடுக்கிறாங்க. குழந்தைங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி எடுக்கிறாங்க. என் பசங்களும் இதே பள்ளிக்கூடத்தில் தாங்க படிக்கிறாங்க. நான் அவங்கள வெறும் ஆசிரியராக மட்டும் பார்க்கல. உங்கள் குழந்தைகள் தவறு செய்யும் பொழுது, அதாவது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் அவங்க எடுக்கும்போது இந்த குழந்தைங்க ஏதோ ஒரு தவறு செய்யும் போது அவங்க இன்னொரு பெற்றோர்களாக கூட நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க உரிமைகளோடு கண்டிக்கிறாங்க, ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல இடத்துல, அதாவது என்னோட குழந்தைங்களை சேஃப் ஹேண்ட்ஸில் வச்சுருக்கேன் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நான் சொல்கிறத கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். வித்யாலட்சுமி ஸ்கூல் தான் பெஸ்ட்டுன்னு உங்களுக்கு தோணும். இல்லைங்க, நீங்கள் 4-5 ஸ்கூலோட கூட கம்பேர் பண்ணி பாருங்கள். வித்யாலட்சுமி ஸ்கூல் தாங்க சூப்பர். நான் சொல்கிறத கேளுங்க. உங்கள் பசங்களையும் வித்யாலட்சுமி ஸ்கூலில் எடுத்துகிட்டு சேருங்க. உங்கள் குழந்தைங்கள பெஸ்ட் ஆக்குங்க. ஸோ நம்ம அந்த கார்பன் டை ஆக்சைடும் வாட்டர் மாலிகுலும் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இட்ஸ் கேன் பி ரீஅரேஞ்ச் ஆஃப் தெம் செல்ஃப். ஸோ கார்பன் டை ஆக்சைடுன்னு பார்த்தோன்னா CO2 அண்ட் தென் வாட்டர்னு பார்த்தோன்னா H2O. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட் அப்படின்னு சொல்கிறச்சே என்ன ஆகுது, ரெண்டும் இங்கே பார்க்குறச்சே ஒரு கார்பன் 2 ஆக்சிஜனோட பைண்டிங்கில் இருக்குது, ரைட்டா? அதே மாதிரி இங்கே ஒரு ஆக்சிஜன் வாட்டரில் 2 ஹைட்ரஜனோட பைண்டிங்கில் இருக்குது. இப்படி இருக்கிற காம்போனண்ட்டில் இங்கே பாண்ட்ஸ் பிரேக்கப் ஆகிட்டு, பாண்ட்ஸ் பிரேக்கப் கண்டினியூஸாக எல்லா பாண்ட்ஸும் அதாவது ரீஅரேஞ்ச் ஆகிறது. ஸோ ஒரு மாதிரி சிம்பிள் மாலிகுலாக இருக்கிறது 2 பார்ட்டிகல்ஸாக உடஞ்சி வேறு மாதிரி ரீஅரேஞ்ச் ஆகி இங்கே செட் ஆகுது. அப்படி வேறு மாதிரி ரீஅரேஞ்ச் ஆகி செட் ஆகிறச்சே தான் அது என்ன பண்ணுது, நியூ மாலிகுல்ஸை ஃபாலோ பண்ணுது, நியூ மாலிகுல்ஸை ப்ரொவைட் பண்ணுது. அப்படி நியூ மாலிகுல்ஸை ப்ரொவைட் பண்ணுற நேச்சரை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கெமிக்கல் சேஞ்சஸ், கெமிக்கல் ரியாக்ஷன்னு சொல்கிறோம். சரியா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், சிம்பிளஸ்ட்டாக உனக்கு கொடுத்துருக்குறோம். நம்ம பொல்யூட்டண்ட்டாக கொடுக்குற CFC, குளோரோ ஃப்ளூரோ கார்பன், நம்ம அட்மாஸ்பியர்லேருந்து கிடைக்கிற அல்ட்ரா வயலட் ரேஸால் டிஸ்டர்ப் ஆகிட்டு அது ஓசோன் மாலிகுலாக டிஸ்டர்ப் பண்ணுது. அதை தான் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். திஸ் இஸ் சிம்பிளஸ்ட் திங் லைக் தட். அந்த ஓசோன் மாலிகுலை உடச்சி ஆக்சிஜன்ஸாக கன்வெர்ட் ஆகி குளோரின்ஸு செப்பரேட் ஆகுது. அப்போ அந்த குளோரினும் அகெயின் என்ன பண்ணும், அகெயின் நிறைய ஓசோன் மாலிகுல்ஸை டிஸ்டர்ப் பண்ணி ப்ராப்பராக நம்ம ஓசோன் லேயரை டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ அதுவும் என்னது, கெமிக்கல் சேஞ்சஸ் தான். ஸோ கெமிக்கல் சேஞ்சஸ் எப்படி நடக்குது, இட்ஸ் கேன் பி ரீஅரேஞ்ச் ஃபார் த சிம்பிளஸ்ட் ரியாக்டன்ட் மாலிக்யூல். ஸோ இதெல்லாம் அங்கே இன்வால்வ் ஆகுதோ அதில் ஸ்மால் சேஞ்சஸை கொடுத்து அது ஆல்ட்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ see for that next thing. ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது என்ன நடக்குது, ஃபஸ்ட்டு அந்த எந்த மாலிகூல்ஸ் எந்த காம்போனன்ட்ஸ் ரியாக்ட் ஆக வருதோ அதுக்குள்ளார இருக்கிற பார்ட்டிகல்ஸ் ரீஅரேஞ்ச் இன் இட்ஸ் தெம்செல்ஃப். ஓகே நோ? ஸோ நெக்ஸ்ட் ரீஅரேஞ்ச் ஆச்சு. ஓகே சார், ஸோ அது எப்படி சார் ரீஅரேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொன்னால், ஆல்ரெடி இருக்கிற பாண்ட்ஸ் பிரேக்கப் ஆகிட்டு நியூ பாண்ட்ஸ் மேக்கப் ஆகுது. ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா, கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் சேர்த்துட்டு சுக்ரோஸ் ஃபாலோ வர மாதிரி கார்பன் டை ஆக்சைடில் இருக்கிற கார்பன் ஆக்சிஜனோட லிங்க் கட் ஆகிட்டு கார்பனுக்கும் வாட்டரில் இருந்த ஹைட்ரஜனுக்கும் லிங்க் கனெக்ட் ஆகுது. ஸோ chemical reactions takes place in the formation of the new molecule. It's carried by doing that old bonds are break down and new bonds are make up like that. Then only it's forming as a new molecule. So ஒரு புது மாலிக்யூல் வருது அப்படின்னு சொன்னால், ரியாக்ட் ஆக வந்த பழைய மாலிக்யூலில் இருக்கிற பாண்ட்ஸ் பிரேக்கப் ஆகிட்டு புது பாண்ட்ஸ் கிரியேட் ஆகி அது ஒரு புது மாலிக்யூலை ப்ரொவைட் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் தட் செகண்ட் கிரிட்டீரியா ஃபாலோட் பை த chemical reaction. Then last one is bonds breakup ஆகிறச்சே என்ன சார் நடக்கும், எப்படி சார் பிரேக்கப் ஆகும் அப்படின்னு சொன்னால், ஒரு மாலிகுல் இன்னொரு மாலிகுல்குள்ளார சேருது அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுது, பாண்ட் பிரேக்கப் ஆகுது. அப்படி பாண்ட் பிரேக்கப் ஆகிறச்சே இட்ஸ் மஸ்ட் பி எனர்ஜி ரிலீசஸ். ஓகேங்கண்ணா, சொல்கிறது புரியுதா? பாண்ட் பிரேக்கப் ஆகுதுன்னா 2 மாலிகுல் எதுவுமே நான் பைண்ட் பண்ண போகிறேன். அப்படி 2 மாலிகுல் எதுவுமே நான் பைண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது எனர்ஜி என்ன ஆகுது, அப்சார்ப் பண்ணிட்டு உடையுது. அப்சார்ப் பண்ணிட்டு உடஞ்சது திரும்ப அது என்ன ஆகுது, ஃபார்ம் ஆகுது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்குறச்சே
ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைடு சிம்பிளாக எடுத்துக்கோங்களேன். இட்ஸ் லைக் ஆஸ் இன் சோடியம் அண்ட் குளோரின் 2 and 2. இப்போ இது என்ன பண்ணும், ப்ரொவைட் பண்ணுறது 2 sodium chloride simple salt which is known as common salt of ingredient of food for the tasting material. ஸோ இந்த சோடியம் குளோரைட் ஃபார்ம் ஆகுது. இது எப்படி சார் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு சோடியமும் ஒரு குளோரினும் அதோட எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணிட்டு ஃபார்ம் ஆகுது. அது எப்படி ஃபார்ம் ஆகுச்சு அப்படின்னு சொன்னால், இந்த குளோரின் இப்போ இங்கே 2 இருக்கு இல்லையா, இந்த பாருங்கள் இந்த 2 இருக்கு இல்லையா, அந்த 2 பிரேக்கப் ஆகுது. அப்படி இந்த பிரேக்கப் ஆகிறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், இந்த சோடியமில் இருக்கிற எலக்ட்ரோ பாசிட்டிவ் நேச்சராக இருக்கிற எலமெண்ட்டு அதோட எலக்ட்ரான்ஸை ப்ரொவைட் பண்ணி அந்த குளோரினை பிரேக்கப் பண்ணுது, உடைக்குது. அப்படி அந்த உடஞ்ச குளோரினை சோடியம்குள்ளார வந்து அட்ராக்ஷன் கொடுக்குது. இங்கே உடஞ்ச குளோரின் சோடியம்குள்ளார வந்து அட்ராக்ஷன் ஆகுது. அப்போ இந்த உடையிறதுக்கு என்ன வேணும், குளோரின் உடையிறதுக்கு என்ன வேணும், எனர்ஜி வேணும். ஸோ அப்போ அந்த அதுக்கு தேவையான எனர்ஜி எங்கேருந்து கிடைக்குது, சோடியம் கிட்டேருந்து கிடைக்குது. சரியா? ஸோ சோடியம் கிட்டேருந்து அந்த எனர்ஜி கிடச்சி அந்த பாண்டை பிரேக்கப் பண்ணி குளோரின் குளோரைடாக கன்வெர்ட் ஆகுது. அப்படி இந்த குளோரின் குளோரைடாக கன்வெர்ட் ஆனது திரும்ப அந்த பாண்ட் ஃபார்மிங் எங்கே போகுது, சோடியம் குள்ளார போகுது. சோடியம் கிட்ட போய் பாண்ட் ஃபார்ம் ஆகும்போது எனர்ஜியை அங்கே எடுத்துக்கிட்ட எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிடுது. சரியா? ஸோ பாண்ட் பிரேக்கப் ஆகணும் அப்படின்னு சொன்னால் எனர்ஜி அப்சார்ப் பண்ணிட்டு தான் அது பிரேக்கப் ஆக முடியும். அண்ட் தென் பாண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னால் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணணும். அதாவது அப்சார்ப் பண்ணிக்கிட்ட எனர்ஜியை ரிலீஸ் பண்ணி ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு போயிட்டு தான் அது என்ன பண்ணும், நியூ பாண்ட்ஸை அதை மேக்கப் பண்ண முடியும். ஸோ பாண்ட் ரிலீசிங், பாண்ட் பிரேக்கிங் மீன் இட்ஸ் அப்சார்ப் தட் எனர்ஜி, அண்ட் தென் பாண்ட் ஃபார்மிங் மீன் ரிலீசிங் தேர் எனர்ஜி. ஸோ அது இந்த பிக்சரில் உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் சி லைக் தட், நெக்ஸ்ட் சி லைக் தட் ஹவு வி ஆர் ரெப்ரசன்டேட்டட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம் கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். நம்ம ஏன் கெமிக்கல் ரியாக்ஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கெமிக்கல் ரியாக்ஷன் ஓகே நடக்குதுன்னு சொல்லிட்டீங்க சார், அதை நான் எப்படி நான் படிக்கிறது, எப்படி நான் எழுதணும், how we can represent it like that in our chemical reactions அப்படின்னு சொல்லிச்சு. It's needed for the 3 conditions. ஸோ ஒரு 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம என்ன செய்கிறோம், கெமிக்கல் ரியாக்ஷனை ஈஸியாக எழுத முடியும் நம்மளால். சரியா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கெமிஸ்ட்ரினாவே கஷ்டம்ப்பா, ஈக்குவேஷன்ஸாக வரும், அது எப்படி படித்து எழுதுதோ தெரியல, மனசுலேயே வச்சுக்க முடியல, அது படித்து மனப்பாடம் பண்ணுறத விட போதும் ஆயிடுது அப்படின்னு சொல்லுவோம். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த 3 சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா இட்ஸ் ஈஸி டு ரைட்டிங் லைக் அஸ் இன் chemical reactions. What is it is? First mean identify the reactant and product of the reaction. ஸோ ஒரு ரியாக்ஷன் நடக்குது, ஒரு ப்ராசஸ் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதில் எது இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ which one of the components are involved in the chemical reaction, those are known as reactants. ஓகே, ரியாக்டன்ஸ்னா என்ன, எது இன்வால்வ் ஆகி அந்த ப்ராசஸில் ஒரு காம்பவுண்டை ப்ரொவைட் பண்ணுதோ அதுதான் என்னது, ரியாக்டன்ஸ். ஓகேவா? ஸோ அண்டர் தென் ப்ராடக்ட்னா என்ன சார், which one of the compound is getting by the chemical reaction, that compound is known as product. ஸோ எந்த ஒரு மெட்டீரியல் ஒரு ரியாக்ஷன்லேருந்து ஒரு ப்ராசஸ்லேருந்து கிடைச்சிச்சோ அது ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ரியாக்டன்ட் என்ன, ப்ராடக்ட் என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக ஒரு ப்ராசஸ்க்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன வந்துச்சு, என்ன ப்ரொவைட் ஆச்சு அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சு மனசில் இருத்திக்கணும். திஸ் இஸ் த ஃபஸ்ட் திங். நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், அதோட கெமிக்கல் ஃபார்முலாஸை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். திஸ் இஸ் த பேசிக் திங். நம்ம பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் பற்றி என்ன படித்தோன்னா அதுலேருந்து என்ன தெரிஞ்சிருது, எலமெண்ட்ஸோட சிம்பிள்ஸ்லாம் தெரிஞ்சிருது. சிம்பிள் மாலிகுல்ஸ், ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் படித்தோன்னா அதில் மாலிகுல்ஸோட ஒரிஜினல் ஃபார்ம் என்ன, அது எப்படி ப்ரெசென்டடாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சது. ஸோ அதோட யூசேஜஸை வச்சு நம்ம அங்கேருந்து யூட்டிலைஸ் பண்ணி அந்த ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட்ஸோட ஃபுல் ஃபார்முலாவை ஈஸியாக நம்ம ரீகால் பண்ணிக்க முடியும். சரியா? ஸோ அப்போ அந்த ரீகால் பண்ணதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும். திஸ் இஸ் த செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஒன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், பேலன்ஸ் த ஈக்குவேஷன். எப்படி சார் நான் பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், எனக்கு இப்போது வாட்டர் நீடட், ஐ வாண்ட் டு ட்ரிங்க் தட் வாட்டர் அப்படின்னு வச்சுப்போம். சரியா? எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது. ஓகேண்ணா? ஸோ அப்போ நான் தண்ணி எடுக்கணும். எனக்கு இப்போ ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட், நான் நார்மலுக்கு வந்துடுவேன். பட் ஆனால் எனக்கு ஒரு 1/2 டம்ளர் வாட்டர் தான் கொடுக்குறீங்கன்னு வச்சுப்போம். அப்போ என்ன பண்ண முடியாது, என்னால் என்ன செய்ய முடியாது, என்னோட தாகம் தீரவே தீராது. அப்போ நான் என்ன செஞ்சாகணும், 1/2 லிட்டர் வாட்டரை நம்ம கண்டிப்பாக எடுத்து ட்ரிங்க் பண்ணி ஆகணும்.
ஸோ அப்படி இருக்கிற இதுதான் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸும், வேற ஒன்றுமே கிடையாது. ஸோ ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகிற பார்ட்டிகல்ஸ், ஒரு பார்ட்டிகளுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும், சச் கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் இஸ் தேர். இன்னொரு பார்ட்டிகளுக்கு இன்னொரு கைண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்கும். அப்போ அந்த ரெண்டு எனர்ஜி நம்ம இன்வால்வ் பண்ணி ஒரு காம்பவுண்டை ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ரெண்டு எனர்ஜியையும் பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு ஈக்குவலேட்டட் குவான்டிட்டி ஆஃப் அமௌண்ட்டை நம்ம எடுத்துக்கணும். நம்ம ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸில் பார்க்குற மாதிரி அவகாட்ரோஸ் லாவை பேஸ் பண்ணி நம்ம எடுத்துட்ட பார்ட்டிகல்ஸோட எனர்ஜியை பேலன்ஸ் பண்ண தெரியணும், அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. இட்ஸ் டூ சிம்பிள் லைக் தட். See right now, for a simplest example, for formation of aluminum oxide, alumina ப்ரொவைட் பண்ணுறத ப்ராசஸ் இங்கே கொடுத்துருக்குறோம். அலுமினியம் react with iron oxide to provide aluminum oxide with ion. This is a kind of a redox reaction. Okay, now சரி அது பார்க்கலாம். ஸோ அலுமினியத்தோட சிம்பிள் என்ன? Al. And then ionic oxide is known as Fe2O3, and then aluminum oxide provide ஆயிருக்கு Al2O3 plus provided parallel provide ஆயிருக்குது ion content. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? என்னென்ன காம்போனன்ட்ஸ் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆயிருக்கு, ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு அதோட சிம்பிள்ஸை யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிறோம். சரியா? சரி, இப்போ நான் எப்படி சார் எனக்கு என்ன ப்ராசஸில் இன்வால்வ் ஆச்சுன்னு தெரிஞ்சிச்சு, அதிலோட மாலிகுலர் ஃபார்முலாஸும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை நான் எப்படி எழுதுறது அப்படின்னு சொன்னால், நம்ம எப்பவுமே என்ன செய்வோம், இட்ஸ் மஸ்ட் பி டூயிங் லைக் எஸ் எ லெஃப்ட் டு ரைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம நார்மலாக போகிறது லெஃப்ட் டு ரைட்டில் மூவ் பண்ணிப்போம். அப்படி அந்த மூவ் பண்ணுறச்சு கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எந்த ஒரு காம்போனன்ட்ஸ் கெமிக்கல் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆச்சோ, என்னது எந்த ஒரு காம்போனன்ட்ஸ் கெமிக்கல் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆச்சோ அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதணும். எந்த ஒரு காம்பவுண்ட் ரியாக்ஷனில் ப்ரொவைட் ஆச்சோ கிடச்சிச்சோ அதை ரைட் ஹேண்ட் சைடு எழுதிக்கணும். எனக்கு நான் புரியுது இல்லையா? ஸோ எந்த ஒரு காம்போனன்ட் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆச்சோ அது லெஃப்ட் ஹேண்ட் சைடும், எந்த ஒரு காம்பவுண்ட்ஸ் ப்ராசஸில் ப்ரொவைட் ஆச்சோ கிடச்சிச்சோ அது ரைட் ஹேண்ட் சைடு எழுதணும். ஸோ reactants are in the equation for left hand side, and then products are writing like as in a right hand side of the chemical reactions. So அது எழுதியாச்சு. In between of that one arrow marks is there. அது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, it's provide, it gives, which is gives these are reactants to react to each other, and then it's provided like these of the products. So that arrow marks is denoted like reaction gives, இதிலிருந்து இது கிடைத்தது அப்படின்றத அதை எக்ஸ்பிளைன் பண்ணுது. சரி, அதனால தான் அந்த ஆரோ மார்க் நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகேனோ, நம்ம இந்த டிராஃபிக்ஸ்ல எல்லாம் கூட பார்ப்போம்ல, டேக் டைவர்ஷன் ஒரு ஆரோ மார்க் போட்டிருப்பாங்க. அது என்ன டினோட் பண்ணுது? இந்த பக்கத்துல அந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்லுது. அதே தான் இங்க, இது ரெண்டும் சேர்ந்து இதை ப்ரொவைட் பண்ணிருக்கு அப்படின்ற தகவலை அங்க நமக்கு பதிவு பண்ணுது. சரியா? ஸோ இப்போ ரியாக்ஷன் ஈக்குவேஷன் எழுத ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அலுமினியம் எழுதியாச்சு, அயானிக் ஆக்சைடு Fe2O3 எழுதிட்டோம், Al2O3 எழுதியாச்சு. This is a product, aluminum oxide, and then parallel provide ஆனது by product like ion எழுதியாச்சு. சரிங்க சார், இங்கே மேலே பாருங்க அலுமினியம் போட்டிருக்காங்க, Al போட்டிருக்காங்க, Fe2O3 போட்டிருக்காங்க, Al2O3 அலுமினியம் ஆக்சைடு போட்டிருக்காங்க, அயன் போட்டிருக்காங்க. இங்கே என்ன எக்ஸ்ட்ரா ஒரு 2, இங்கே ஒரு 2 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறாங்க சார், அது தப்பு சார் அப்படின்னா கிடையாது. நம்ம தேர்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கிறோம்? பேலன்சிங் த கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அந்த பேலன்சிங் இங்கே நம்ம பார்க்கணும். அது எதை வச்சு தான் சார் நான் பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னா, பாருங்க, இங்கே அலுமினியம் இருக்கு, இங்கே அயானிக் ஆக்சைடு இருக்கு, இதுதானே ரியாக்டன்ஸு. சரியா? இங்கே பார்க்க வச்சு ஒரு அலுமினியம் தான் இருக்கு, பட் ஆனால் இங்கே அயன் பாருங்க 2 அயான் இருக்கு. ஸோ 2 அயான் சேர்ந்தாதான் 3 ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ண முடிஞ்சிருக்கு, ஸ்டேபிளாக இருந்திருக்க முடிஞ்சிருக்கு. அப்போது இந்த அயானை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அலுமினியம் அங்கே வந்து டெபாசிட் ஆகணும், உட்காரணும் அப்படின்னு சொன்னால் அலுமினியம் எத்தனை கவுண்டில் இருக்கணும்? 1 இருக்கிற அலுமினியத்துக்கு பதிலாக 2 கவுண்ட், டபுளாக அதோட எனர்ஜியை ப்ரொவைட் பண்ணணும். ஏன்னா அயனை கம்பேர் பண்ணும்போது அலுமினியம் இட்ஸ் ஹேவிங் எ மச் மோர் கிரேட்டர் ரியாக்டிவிட்டி, அதிகமான ரியாக்டிவிட்டி, ஸ்ட்ரென்த், பவர், ஆக்ஷன் அப்படி இருக்கிறதுனால அயனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அலுமினியம் போய் அங்கே டெபாசிட் பண்ண முடியும். ஸோ அப்படி டெபாசிட் ஆகணும்னாலும் அது என்ன ஆகணும்? 1 கவுண்ட் இருந்தால் பத்தாது, அதனால் 2 கவுண்ட் அங்கே கம்பல்சரியாக இன்வால்வ் ஆகினா தான் அந்த ஆக்சிஜனை ரீப்ளேஸ் பண்ணி தான் கிட்ட கொண்டு வர முடியும். சரியா? ஸோ அதனால தான் இந்த 2 வந்துச்சு. சரியா? அதர் தென் இந்த 2 ஏன் சார் போட்டாங்க? இங்கே ஒரு அயன் தானே இருக்குது அப்படின்னா, அங்கே ப்ரொவைட் ஆனது என்ன அயன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அதை நம்ம ரீகால் பண்ணிக்கிறோம். இங்கே 2 அயான் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒரு காம்பவுண்டாக இருக்கும் போது 2 அயான் மெட்டீரியல், ஆட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அங்கே இருந்திருக்கு. அப்போ அது பை ப்ராடக்டாக ப்ரொவைட் ஆகும் போதும் 2 அயானிக் மெட்டீரியலாக தான் அது ப்ரொவைட் ஆகும். அதனால தான் இங்கே 2 போட்டிருக்காங்க. சரியா? இஸ் இட் கிளியர் ரைட் நவ்? டன். நெக்ஸ்ட் பாருங்க,
இந்த அந்த சிம்பிள்ஸ்க்கு பக்கத்துலலாம் ஒரு சின்ன சின்ன லெட்டர்ஸ் போட்டுருவாங்க, வித்தின் ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க. அலுமினியத்துக்கு எஸ், ஃபெரஸ் ஆக்சைடுக்கும் எஸ், அலுமினியம் ஆக்சைடு அதுக்கும் எஸ் போட்டிருக்காங்க, அயனுக்கு எல் போட்டிருக்காங்க. அதே தான் இங்கே பேஸ் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் என்ன சார் அப்படின்னு சொன்னால், அந்த காம்போனன்ட்ஸ், அந்த ரியாக்டன் காம்போனன்ட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் மெட்டீரியல்ஸோட ஃபிசிக்கல் ஸ்டேட்டை மென்ஷன் பண்ணணும். இப்போ நம்ம வாட்டர்னா நமக்கு ஜென்ரலாக தெரியும், இட்ஸ் லிக்விட் ஃபேஸ் அப்படின்னு தெரியும் இல்லையா? அதே நம்ம என்ன பண்ணுவோம், சாலிட் வாட்டர்னு சொன்னால் திஸ் இஸ் நோன் அஸ் ஐஸ் கியூப்ஸ். அப்போ ஐஸ் கியூபோட நான் ஃபார்முலா எழுதணும்னா என்ன செய்யணும், அதுக்கும் H2O தான் போடுவேன். பிகாஸ் அதில் இருக்கிற காம்போனன்ட்டும் 2 ஹைட்ரஜன்ஸ் அண்ட் 1 ஆக்சிஜன் தான். பட் ஆனால் அது என்ன ஃபேஸில் இருக்குது, சாலிட் ஃபேஸில் மாறிடும். ஸோ சாலிட் ஃபேஸ் ஆஃப் வாட்டர்னு சொன்னால் நமக்கு என்ன புரியணும், ஐஸ் கியூப்ஸ்ன்னு புரியணும். அந்த மாதிரி நம்ம ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகிற ரியாக்டன் காம்போனன்ட்ஸும் சரி, அங்கே ப்ரொவைட் ஆன ப்ராடக்ட் காம்பவுண்டும் சரி, என்ன ஃபேஸில் இருக்குது, அதாவது ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் அதை நம்ம ப்ராப்பராக ரியாக்ஷன் ஃபாலோ பண்ணுறதுக்கும் ப்ரொவைட் ஆன காம்பவுண்டை யூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம டிசைட் பண்ண முடியும். அதனால் கம்பல்சரியாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம ரியாக்டன் காம்போனன்ட்ஸோட ஃபிசிக்கல் ஸ்டேட்டை மென்ஷன் பண்ணுறது இட்ஸ் ஹைலி யூட்டிலைஸ் இன் அவர் ஜென்ரல் யூசேஜஸ். ஸோ Al for aluminum solid phaseல இருக்கு, and then ferrous oxide, this is also in the solid phase, and then aluminum oxide is also in the solid phase. இங்க என்ன சார் அயனை போய் எல்னு போட்டிருக்கீங்க, எல்னா இப்போ தான் நீங்கள் சொன்னீங்க லிக்விட் ஃபேஸ்னு, அப்போ என்ன சார் எல் லிக்விட், அயன் லிக்விட் ஃபேஸ்லையா இருக்குது அப்படின்னா, பை இன் திஸ் ப்ராசஸ் ஃபெரஸ் ஆக்சைட்லேருந்து அலுமினியம் ரீப்ளேஸ் பண்ணுறதுனால ப்ரொவைட் ஆன அயன் காம்போனன்ட்டு மோல்டன் கண்டிஷனில் இருக்கும், அதாவது உருகுன நிலையில் இருக்கும். அப்போ உருகுன நிலையில் இருக்குன்னா அது லிக்விட் ஃபேஸ் தானே, அதனால தான் அங்கே என்ன பண்ணியிருக்கோம், Fe2Fe is on liquid phase அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ the mentioning the physical state of that equation, it must be knowing like a easy to understood, easy to utilize அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கணும். ஸோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எழுதுறோம் அப்படின்னு சொன்னால் அது என்னென்ன ஃபாலோ பண்ணணும், ஃபஸ்ட்டு என்னென்ன ரியாக்டன்ஸ் எது ப்ராடக்ட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அடுத்தது அந்த ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸோட கெமிக்கல் ஃபார்முலாவை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், ரீகால் பண்ணி எடுத்து வைக்கணும், சரியா? தென் தேர்ட் ஒன் பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதணும். அந்த பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதும் போது குவான்டிட்டிஸ் கவுண்டிங்ஸ் ஆஃப் த ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸை பேலன்ஸாக இருக்குது ரெண்டு பக்கமும், அதாவது ரியாக்டன் சைட் அண்ட் ப்ராடக்ட் சைட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அதர் தென் பேரலாக அந்த பேலன்சிங் ஈக்குவேஷனில் அந்த ரியாக்டன் காம்போனன்ட்ஸையும் சரி ப்ராடக்ட் காம்பவுண்டோட ஃபிசிக்கல் ஸ்டேட்டை மென்ஷன் பண்ணணும். இதெல்லாம் நம்ம பர்ஃபெக்டாக செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் ஈஸி டு யூட்டிலைஸ் லைக் தட். ஸோ நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன் படிக்கிறது ரொம்ப சிம்பிள். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம படிக்கும்போது எப்படி படிக்கணும், இந்த ரியாக்ஷனை எப்படி சார் நான் படித்து ஞாபகம் வச்சுக்கிறது, which is that balance equation for aluminum oxide formation அப்படின்னா தேர்ட் ஸ்டெப்பில் முடிச்சிருக்கோம் இல்லையா, 2Al plus Fe2O3 gives Al2O3 plus F2Fe அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே நடக்கிற பேலன்ஸ் கெமிக்கல் ஈக்குவேஷன். இதை நான் எப்படி சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் மனப்பாடம் பண்ணித்தானே ஆகணும் அப்படின்னா கிடையாது. ஸோ நம்ம சிம்பிள்ஸாக படிக்கிறத விட்டுட்டு நேம்ஸாக படித்தோம் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் ஈஸி டு ரீகால். நம்ம இப்போ உங்கள் கிளாஸில் கூட ஒரு 20 மெம்பர்ஸ் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அட்டெண்டன்ஸ் எழுதியிருப்பாங்க, 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டோட ரோல் நம்பர் என்ன அப்படின்னு சொன்னால் நீ டக்குன்னு சொல்லிடுவேன், ஒன்று தெரிஞ்சுக்கும், ஏன்னா ஃப்ரெண்டு இல்லையா? அதே கிளாஸில் இருக்க 20% ரோல் நம்பர்ஸையும் நேம் வச்சு சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ராகேஷ் அவனோட ரோல் நம்பர் சொல்கிறா தம்பி அப்படின்னா டக்குன்னு சொல்ல முடியுமா? இட்ஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். பிகாஸ் நம்பர்ஸை நம்ம ரீகால் பண்ணுறதை விட நேம்ஸை நம்மளால ஈஸியாக ரீகால் பண்ணிக்க முடியும், சரியா? ஸோ இந்த பெஞ்சில் எத்தனை ரோல் நம்பர் தம்பி பிளேஸ் உட்காருவார் அப்படின்னா நம்மளால சொல்ல முடியாது. பட் ஆனால் இந்த பெஞ்சில் யார் உட்காருவாங்க அப்படின்னா ராகேஷ் உட்காருவார் அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிக்கலாம். ஸோ நேமிங் ஐடென்டிஃபிகேஷன், நேமிங் ரிமெம்பரன்ஸ் இஸ் ஈஸி டு ரீகால் அண்ட் ரீப்ரொடியூஸ். ஸோ நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் பார்த்தோம் அப்படின்னா அந்த கெமிக்கல் ஈக்குவேஷனில் இருக்கிற காம்பனன்ட்ஸோட நேமை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம படித்து பழகிக்கணும். அப்படி படித்து பழகிட்டோம் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் ஈஸி டு ரிமெம்பர் அண்ட் ஈஸி டு ரீப்ரொடியூஸ். நம்ம ஈஸியாக நம்மளால் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை எழுத முடியும். ஸோ இப்போ இங்கே பார்த்துட்டு அலுமினோதெர்மிக் ப்ராசஸில் ரெடாக்ஸ் ரியாக்ஷனில் என்ன ரியாக்ஷன் இருந்தது சொல்லாமா? அலுமினியம் ரியாக்ட் வித் அயோனிக் ஆக்சைடு, இட்ஸ் ப்ரொவைட் அலுமினியம் ஆக்சைடு அண்ட் அயன். இப்போ அதை நான் எப்படி சொல்லலாம், 2Al plus Fe2O3 அப்படின்னு சொல்கிறது இட்ஸ் டூ ராங். ஸோ அப்போ அதை எப்படி சொல்லணும்? யூ ஜஸ்ட் சே தட் அலுமினோதெர்மிக் ப்ராசஸ் அப்படின்னு யாருன்னா கேட்டாங்கன்னா யூ சிம்பிளி சே லைக் தட்
aluminum react with ionic oxide, it's provide aluminum oxide and ion. அப்படி சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிரும். This is easy to reproduce. So this is that simplest step we want to follow by the writing chemical equations. Okay va? Then next, சரி chemical reaction னா என்னன்னு பார்த்தாச்சு, chemical equation எப்படி எழுதணும்னு பார்த்தாச்சு, எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்க. Word equation. So நம்ம the equation நம்ம எப்படி சொல்லுவோம், word equation and skeleton equation. Word equation நம்மள மாதிரி மனுஷங்க மாதிரி வேர்டா பேரா சொல்றது. skeleton உங்களுக்கு நல்லாவே தெரியும், எலும்புக்கூடு இல்லையா, நம்ம இந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி எழுதுறதெல்லாம் எலும்புக்கூடு மாதிரி. skeleton equation. For that first thing, ion react with oxygen to provide ionic oxide. This is known as initiated thing for rusting process. So ion solid phase la irukku, oxygen gas phases la irukku, and then provide our compound ferrous oxide adu solid phase la irukku. At the same thing next for that, hydrogen peroxide it's provide water and oxygen. நம்ம இந்த சைக்கிள் ஓட்டுறோம் இல்லை கேம் ஏதோ விளையாடுறோம், அப்போ தவறுதெல்லாம் கீழே விழுந்து அடிப்படுதுன்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் எய்டுக்கு போனால் என்ன செய்வாங்க, உடனே மெடிசின்ஸ் போட்டுருவாங்களா? கிடையாது. அந்த ஹார்ன் பார்ட்டிகள் அடிப்பட்ட இடத்துல என்ன செய்வாங்க, ஒரு லிக்விடை கலர்லெஸ் லிக்விடை கொஞ்சம் ஊற்றி விட்டு அதை காட்டன் வச்சு க்ளீன் பண்ணுவாங்க. அப்போ அந்த லிக்விட் அங்கே போடுறச்சு அது என்ன ஆகும், அப்படியே நுரைச்சி பொங்கிட்டு வரும். இட்ஸ் ஹேவிங் லைக் எஸ் பிரிஸ்க் எஃபோவர்சன்ஸ். ஹவ் இட் இஸ் ஹேப்பன்ஸ் லைக் தட் மீன் அங்கே போடுறது இந்த காம்பவுண்ட் தான் ஹைட்ரஜன் பெராக்சைடு H2O2. that is known as aqueous in solution. aqueous இப்போ இந்த ஒரு புதுசாக ஒரு ஃபேஸ் போட்டிருக்கோம். சாலிட்னா உனக்கு தெரியும், சாலிட் மெட்டீரியல், அண்ட் கேஸ் யூ நோ வெரி வெல், அண்ட் தென் லிக்விட் யூ நோ வெரி வெல். ஃபார் தட் தீஸ் த்ரீ ஃபேஸஸ் இது என்ன சார் aqueous அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, அப்போ அந்த aqueous எங்கெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அங்கெல்லாமே அது என்னவா இருக்குன்னு அர்த்தம், ஒரு சொல்யூஷனா. தட் மீன் சொல்யூட் அண்ட் சால்வெண்டா ரெண்டும் சேர்ந்து ஒரு காம்பவுண்டாக ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு அங்கே போடுவாங்க, அங்கே போடுற வச்சு தான் பிரிஸ்க் எஃபர்வசன்ஸ் வருது இல்லையா. பிரிஸ்க் எஃபர்வசன்ஸில் என்ன நடக்குதுன்னா, வாட்டராகவும் அந்த ஆக்சிஜனாகவும் ஸ்ப்ளிட் ஆகுங்க. ஏன்னா அங்கே ஒன்ஸ் அடிப்பட்ட இடத்துல ஒன்ஸ் பார்ட்டிகல்ஸ் ஃப்ரெஷ் ஷெல்ஸ் இருக்கும் இல்லையா, மசில்ஸ் ஃப்ளஷ் இருக்கும் இல்லையா, அந்த ஃப்ளஷ் கூட அது ரியாக்ட் ஆகும். ஃப்ளஷ் கூட ரியாக்ட் ஆகும்போது அந்த ஆக்சிஜன் தான் என்ன பண்ணுது, அங்கே இருக்கிற அன்வான்ட் பயாலஜிக்கல் பாடிஸை பேர்ன் பண்ணுது. அந்த பேர்ன் பண்ணுறது தான் பிரிஸ்க் எஃபர்வசன்ஸை ப்ரொவைட் ஆகுது. அண்ட் தென் வாட்டர் அங்கே இருக்கும், அதை தான் ஊற்றி விட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் காட்டன் வச்சு அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுற பர்சன் க்ளீன் பண்ணிடுவாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம மெடிசன் சப்ளை பண்ணணும்னா தான் அந்த மெடிசனோட ரியாக்ஷன் அங்கே ப்ராப்பராக இருந்து அந்த காயம் நமக்கு சீக்கிரம் ஆறும். சரியா? So this is on that simplest thing for that. Next like that methane react with oxygen to provide carbon dioxide and water. நம்ம பயோகேஸ் நம்ம படிச்சிருப்போம், நம்ம கவு டங் வச்சு நம்ம என்ன செஞ்சுக்க முடியும், பயோகேஸை நம்ம நேச்சுரலாக ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். நம்ம டொமஸ்டிக் பர்பஸஸ்க்கும் ஸ்டவ்வை பேர்ன் பண்ணுறதுக்கே நம்ம யூஸ் பண்ண முடியும். அங்கே ஃபாலோ ஆகிற ப்ராசஸ் திஸ் இஸ் மச் ஒன்லி. So methane molecular formula is CH4, that is known as in a gas phase, and then attached with oxygen, this is also in the gas phase, and then provided like carbon dioxide and water molecule. Then carbon dioxide is known as also gas in phase, and then water molecule, you know very well for that it's a liquid nature only, right? So these are that several examples for you, followed by the easy to understood the chemical reactions, right? See you for that. So next என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு பேலன்ஸ் ஈக்குவேஷன் எழுதுகிறோம், ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதில் என்னெல்லாம் வேணும்னு பார்த்தாச்சு. ஸோ என்ன வேணும், ரியாக்டன்ஸ் என்னன்னு சொல்லணும், ப்ராடக்ட் என்னன்னு சொல்லணும், அதோட ரியாக்ஷன் ப்ராசஸில் என்ன கண்டிஷன்னு சொல்லணும், அண்ட் தென் அது என்ன ஃபேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லணும். இது எல்லாத்தோட இம்பார்ட்டண்ட்டாக பேலன்ஸ்டாக ரியாக்டன் சைடில் எத்தனை காம்பனன்ட்ஸ் இருந்துச்சோ அதே கவுண்டில் ப்ராடக்ட் சைட்லையும் இருக்கான்றதை நம்ம தெளிவாக எடுத்து சொல்லணும். ஸோ தீஸ் ஆர் தட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு ஃபோம் ஃபார்மேஷன் ப்ராசஸை இங்கே காமிச்சிருக்கிறோம். அந்த ஃபோமுக்கு நீ நிறைய வாட்டர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக வாட்டர் கொடுத்துட்டாவே போதும். அந்த வாட்டரை அந்த ஃபோம் பார்ட்டிக்கல் அப்சார்ப் பண்ணிட்டு அது என்ன பண்ணுது, எக்ஸ்ப்ளோஸ் ஆகுது. ஸோ இட்ஸ் நீடட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இட்ஸ் எனஃப் ஃபார் தட், இட்ஸ் நாட் மச் மோர் கிரேட்டர் தென், அதிகமாக தேவையில்லை அப்படின்றதுக்காக தான் இந்த பிக்சரை உனக்கு விஷுவலைஸாக பண்ணியிருக்கிறோம். சரியா? ஸோ பேலன்ஸ் ஈக்குவேஷன் இட்ஸ் மஸ்ட் வாண்ட் டு learn about our subject like chemistry to easy to understood the chemical reactions, how they carried. Okay, no? Then next for that, so நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தாச்சு, நம்ம ஏன் கெமிக்கல் ரியாக்ஷனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு படித்தாச்சு. அதுக்கு அடுத்தது கெமிக்கல் ரியாக்ஷனை நான் எப்படியெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் த திங் இஸ் த டைப்ஸ் ஆஃப்
கெமிக்கல் ரியாக்ஷன். நம்ம எல்லாம் கெமிக்கல் ரியாக்ஷன் என்னன்னு தெரிஞ்சிட்ட பிறகு அது என்ன எத்தனை கேட்டகரைஸாக இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இட்ஸ் மஸ்ட் வாண்ட் டு கிளாரிஃபை, ரைட்? ஓகே, நோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் based on the nature of rearrangement of the reaction. அந்த rearrangements எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? ரியாக்டன்ஸோட எனர்ஜியை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆர் ஃபர்தரி two categories. First one is known as based on the rearrangements of our reactant particles like as atom. The next one of the classification is known as based on the direction of the reaction. So எந்த மாதிரி நடக்குது அந்த process அப்படின்றத வச்சு நம்ம இதை பார்க்குறோம். So first one classification is known as simply categorized by 5 different types of that. First one, combination reaction. Combination reactions is nothing but it simply combine together of the reactants. அவ்வளோதான். So first one is combination reaction, second one is decomposition reaction, third one is single displacement reaction. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்தை மாத்துறது, ரைட்டா? Single displacement reaction, and then fourth one is double displacement reaction, and then last one is a combustion reaction. So these 5 categories are based on the rearrangements of reactant particles. So rearrangements of reactant particle phenomenon depend panni 5 types of chemical reactions is happens like that. Okay, no. Next, followed by that, based on the direction of the reaction அப்படினு சொன்னா forward reaction and backward reaction. Forward reaction na enna? Reactants product provide பண்ணுது, அவ்வளவுதான், நின்னு போச்சு, முடிஞ்சது. This is the forward reaction. And backward reaction na என்னன்னு சொன்னா reactant react ஆயிட்டு ப்ராடக்ட்டை ப்ரொவைட் பண்ணுது, அந்த ப்ராடக்ட் certain secondsல or certain minutesல டிஸ்டர்ப் ஆயிட்டு திரும்ப ரீப்ராடக்டட் ஃபார் ரியாக்டன்ஸை ரீப்ரொடியூஸ் பண்ணிருச்சுன்னா this is on reversible reaction. So based on the direction of reaction பார்க்கறச்சு 2 category இருக்கு, forward reaction and backward reaction. So now in today இந்த விஷுவல்ல என்னெல்லாம் பார்த்திருக்கோம் அப்படின்னா chemical reaction என்ன, why we want to know the chemical reaction, then how we want to write that and representative of the chemical reaction, and then types of chemical reaction எல்லா டேட்டாவும் கிளியரா பார்த்திருக்கிறோம். So next classes-ல இந்த types of chemical reactions டீடைலா பார்க்கலாம். சரியா? Thank you to everyone. ஒன் விஷுவலை கிளியரா பாருங்க, புரிஞ்சுக்கங்க, லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும். Happy day to all. Thank you.